أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வாரந்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக மக்களால் கேட்கப்படும் மார்க்க சந்தேகங்களுக்கு சமூக ஊடகங்களில் புதன்கிழமை தோறும் பதிலளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வாரம் நம்முடைய வாட்ஸ்அப்பிற்கு வந்த சில கேள்விகளுக்கான பதில்களை உங்கள் பார்வைக்கு அறிய தருகிறோம். அதில் முதலாவதாக சிங்கப்பூரிலிருந்து முகமது அனீஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. 2 செய்தியினுடைய தரம் தொடர்பாக அவர்களுடைய கேள்வி இருக்கிறது. அதுல முதல் செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, புதிதாக பிறந்த குழந்தையின் தலைமுடியை மழித்து அதன் எடை வெள்ளியில் கொடுத்ததாக திர்மிதியில் ஒரு ஹதீஸ் உள்ளது. ஷேக் அல்பானி இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தி உள்ளார். இது உண்மையானதா? அதாவது திர்மிதியில ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்குதா. என்ன செய்தி? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடைய தலை மழிக்கப்பட்டு மொட்டையடித்து அந்த மொட்டையடித்த பிறகு கிடைக்கக்கூடிய முடி எவ்வளவு எடை இருக்குதோ அந்த எடைக்கு ஈடாக வெள்ளியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்ததாக திர்மிதியில ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்குது. இதை அல்பானி அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தி சரியானதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இமாம் அல்பானி அவர்களுடைய அந்த ஹதீஸ் தரம் தொடர்பாக ஏராளமான நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு தற்காலத்தை சார்ந்த ஒரு மிகச்சிறந்த இமாம் தான். ஆனால் இமாம் அல்பானி அவர்கள் எதை சஹீஹ் என்று சொன்னார்களோ அவை அனைத்துமே சஹீஹ் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சில பலவீனமான செய்திகளையும் அவர்கள் சரியான செய்தி என்று சொல்லியிருப்பார். அப்ப அதை நாம கூடுதலான ஆய்வு செய்துதான் அந்த செய்தியினுடைய தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த செய்தி தொடர்பாக இமாம் அல்பானி அவர்களுடைய சஹீஹ் வ லஈஃப் சுனன் திர்மிதி அப்படிங்கிற நூல், அதாவது சுனன் திர்மிதி ஹதீஸினுடைய தரத்தை விவரித்து எழுதியிருப்பார். ஒரு வார்த்தையில போட்டிருப்பார், இந்த செய்தி சஹீஹ், இந்த செய்தி லஈஃப், இந்த செய்தி ஹசனு அப்படின்னு பதிவு செய்திருப்பார். அந்த நூலில் இந்த செய்தி தொடர்பாக அவர் ஹசன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த செய்தியை விரிவாக இதனுடைய பல அறிவிப்பாளர் தொடர்களையும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைகளை பற்றியும் பேசி அதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய தரத்தை பற்றி விரிவாக தன்னுடைய இருவாவுல் கலீல் அப்படிங்கிற நூல்ல பேசியிருக்கிறார். அந்த நூல்களில் இருக்கக்கூடிய விவரத்தை இப்ப நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். இதுல என்ன கவனிக்கணும்னா, இமாம் அல்பானி அவர்கள் ஹசன் என்று ஒரு செய்தியினுடைய தரத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளும்படியான செய்தியாகத்தான் இருக்கும் என்று அர்த்தம் இல்லை. ஏன்னா பல பலவீனமான அறிவிப்பாளர் தொடரை கொண்ட ஒரு செய்தியை அவர் ஹசன் என்று சொல்வார். ஒரு செய்திக்கு ஒரு 3 அறிவிப்பாளர் தொடர், ஒரு 4 அறிவிப்பாளர் தொடர் வருதுன்னு வைங்களேன். அந்த 4 அறிவிப்பாளர் தொடர்லையும் ஒவ்வொரு குறை இருக்கும். ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடர்லையும் ஒவ்வொரு குறை இருக்கும். இப்படி 4 பலவீனமான அறிவிப்பாளர் தொடரும் சேர்ந்து ஒரு ஹசனான செய்தி மஜ்மூஅத்துருக்கும்பாங்க. அதாவது பல பலவீனமான அறிவிப்பாளர் தொடரையும் இணைந்து ஒரு ஹசனான செய்தியாக மாறுகிறது என்று கருத்திலே இமாம் அல்பானி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயும் ஹசன் என்று சில செய்திகளை சொல்லியிருப்பார். இந்த செய்தி தொடர்பாக ஒரு வார்த்தையிலே ஹசன் என்று ஒரு புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தாலும் இருவாவுல் கலீல் அப்படிங்கிற புத்தகத்துல மிக விரிவாக இந்த செய்தியினுடைய ஒவ்வொரு ரூட்டிலேயும் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதுல திர்மிதியில பதிவு செய்யப்பட்ட இந்த செய்தி எப்படி வருது? அக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹஸனி பிஷாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்காக ஒரு ஆட்டை அக்கீகா கொடுத்தார்கள். அக்கீகா கொடுத்து விட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள், யா ஃபாத்திமா இஹ்லிகி ரஅஸஹு வ தஸத்தகி பி ஸினத்தின் ஷஅரிஹி ஃபில்லாஹ். ஃபாத்திமாவே, இவருடைய தலையை மொட்டையடித்து இவருடைய முடியின் எடைக்கு ஏற்ப வெள்ளியை நீ தர்மம் செய். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக திர்மிதியில இந்த செய்தி பதிவாகி இருக்குது. இந்த செய்தியை
யார் அறிவிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்படி ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து இந்த செய்தியை கேட்டவர் என்று இந்த அறிவிப்பாளர் தொடர்ல யார் இடம்பெறார் அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கொள்ளு பேரன், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு பேரன் முஹம்மது புன அலி அப்படிங்கிறவர். முஹம்மது புன அலிங்கிறவரு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய பேரன். அப்ப அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கொள்ளு பேரன். அவரு தான் இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து கேட்ட வகையில திர்மிதியில இடம்பெறுகிறார். ஆனா இந்த செய்தி என்பது அறிவிப்பாளர் தொடர் இணைந்த செய்தி அல்ல. ஏன் அப்படின்னா அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கொள்ளு பேரனான முஹம்மது என்பவர் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் வாழவே இல்லை. இளம் யுதுரிக் அலி இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தை இவர் அடையவே இல்லை என்று அல்பானி அவர்கள் தன்னுடைய அந்த இருவாழ்களில் இதில் இருக்கக்கூடிய இந்த குறையை தெளிவுபடுத்துகிறார். இந்த அறிவிப்பாளர் தொடர் என்பது ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடரிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்பாளரும் காலத்தால் இணைஞ்சிருக்கணும். இப்ப ரசுல்லாவுடைய காலத்துல நபித்தோழர்கள் வாழ்ந்திருப்பாங்க. ரசுல்லாட்ட இருந்து செய்தியை கேட்டவர் நபித்தோழராகத்தான் இருக்க முடியும். நபித்தோழரிடமிருந்து கேட்டவர் தாபியா தான் இருக்க முடியும். இப்படி ஒவ்வொருவரும் தான் யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அந்த அறிவிப்பாளர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவராக இருக்க வேண்டும். ஆனா இந்த செய்தியில அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து கேட்டதாக இடம்பெறக்கூடிய முஹம்மது பின் அலி என்பவர் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல வாழ்ந்தவர் அல்ல. அப்ப இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடர்ல ஒரு முறிவு இருக்குது, முன்கத்தியான செய்தி, அறிவிப்பாளர் தொடர் முடிவடைந்த செய்தி என்று இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கக்கூடிய ஒரு குறையை தெளிவுபடுத்துறார். அதே மாதிரி இந்த செய்தியில அறிவிப்பாளர் தொடர் முறிவடைந்திருந்தாலும் ஹாக்கிம்ல இதே செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடர் இணைக்கப்பட்டு பதிவு செய்யப்படுது. அதாவது இடையில எந்த முறிவும் இல்லாம அலி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து நேரடியாக அவருடைய கொள்ளு பேரனான முஹம்மது பின் அலி கேட்டதை போன்று இல்லாமல் இடையில சில அறிவிப்பாளர்கள் இடம்பெறக்கூடிய வகையில ஹாக்கிம்ல ஒரு செய்தி இடம்பெறுது. சரி, அந்த செய்தியாவது சரியான செய்தியா இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த செய்தியும் சரியான செய்தியாக இல்ல. ஏன் அப்படின்னா அந்த செய்தியில இடம்பெறக்கூடிய அபு தையிப் என்ற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு. அவர் யார் என்று அறியப்படாதவரா இருக்கிறார். அவர் நம்பகமானவரா பலவீனமானவரா அப்படிங்கிற அவருடைய தரம் உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிற காரணத்தினால இந்த செய்தியும் பலவீனமான செய்தியாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாம இந்த செய்தி எல்லாவற்றிலையுமே இந்த செய்தி ஏற்கனவே இப்படி ஒரு பலவீனத்தை சுமந்து இருக்குது. இந்த செய்தியில இந்த பலவீனம் மட்டும் இல்லாம இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே முஹம்மது பின் இஸ்ஹாக் அப்படிங்கிற அறிவிப்பாளர் இடம்பெறாரு. அவர் தத்லீஸ் செய்யக்கூடியவர். அதாவது ஒரு அறிவிப்பாளர் தொடர்ல தத்லீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பெற்ற அறிவிப்பாளர் இருப்பார் என்றால் அவர் தான் யாரிடமிருந்து கேட்டாரோ அந்த ஆசிரியரிடமிருந்து அறிவிக்கும் பொழுது அன் கால இது போன்ற அரபு சொற்களை அவர் பயன்படுத்தி இருப்பார் என்றால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பதிலாக ஹத்தசனா எங்களுக்கு அவரை நேரடியாக அறிவித்தாரு, சமீஅத்து நான் அவரிடத்துல நேரடியாக கேட்டேன், இது போன்று தெளிவான வார்த்தைகளை சொல்லியிருப்பார் என்றால் அப்போது அவருடைய செய்தி ஏற்றுக்கொள்ளலாம். இது ஹதீஸ் கலையில இருக்கக்கூடிய ஒரு விதி. எந்த அறிவிப்பாளரின் மீது தத்லீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குதோ அந்த அறிவிப்பாளர் அன்கால இது போன்ற தெளிவற்ற வார்த்தைகளை சொல்வார் என்றால் அவருடைய செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. ஹத்தசனா சமீஅத்து இது போன்ற அரபு சொற்களை அவர் பயன்படுத்தி இருப்பார் என்றால் அப்போது ஏற்றுக்கொள்ளலாம். இந்த எல்லா அறிவிப்பாளர் தொடர்லையுமே முஹம்மது பின் இஸ்ஹாக் என்பவர் இருக்கிறார். அவர் மேல தத்லீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இந்த செய்தியில அவர் எல்லா இடத்துலயுமே அன்னு போட்டு அறிவிக்கிறாரு, தெளிவில்லாத வார்த்தையை போட்டு அறிவிக்கிறாரு. இதனாலையும் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு என்ன பண்றாரு இமாம் அல்பானி அவர்கள் இந்த செய்தியில் இருக்கக்கூடிய பலவீனத்தை தெளிவுபடுத்திட்டு இப்போ வரையும் நம்ம பார்த்தது அலி ரலியல்லாஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்ட செய்தி, இப்னு அப்பாஸ் வழியாக அறிவிக்கப்படுகின்ற செய்தியும் இந்த செய்திக்கு இருக்குது. அந்த தப்ரானியில இடம்பெறக்கூடிய அந்த அறிவிப்பாளர் தொடர்ல ரவ்வாத் அப்படிங்கிறவர் இடம்பெறார். அந்த அறிவிப்பாளர் தொடர்ல இடம்பெறக்கூடிய அறிவிப்பாளர் பேரு ரவ்வாத் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறாரு. அவரும் பலவீனமான ஒரு அறிவிப்பாளராக இருக்கிறாரு. நசாய் இமாம் லைஸபி சிக்கத்து அவர் உறுதியானவராக நம்பகமானவராக இல்ல அப்படிங்கிறாரு. இமாம் தாரகுத்னி அவரை பலவீனமானவர் அப்படிங்கிறாரு. இப்படி அவர் மேல பல விமர்சனங்கள் இருக்கிறதுனால அவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அறிவிப்பாளராக இல்ல. அதனால இந்த செய்தியும் என்னவாயிடுது பலவீனமாக ஆயிடுது. அவ இந்த செய்தியினுடைய ஒட்டுமொத்த அறிவிப்பும்
பலவீனமான அறிவிப்பாகத்தான் இருக்குது என்பதை இமாம் அல்பானி அவர்கள் தன்னுடைய இருவாவுகளில் அதனுடைய ரூட்டுகள் அறிவிப்பாளர் தொடர்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து பேசுறார். இமாம் அல்பானி அவர்கள் கொண்டு வந்த இந்த அறிவிப்பாளர் தொடர் அல்லாம இன்னொரு அறிவிப்பாளர் தொடரும் இந்த செய்திக்கு இருக்குது. இதே மோஜமுல் கபீர் தப்ரானி இமாமுக்குரிய மோஜமுல் கபீர் அப்படிங்கிற நூல்ல அலி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள்ட்ட இருந்து அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் அறிவிக்கக்கூடிய வகையில இந்த அறிவிப்பாளர் தொடர் இடம்பெற்றிருக்குது. இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு அடுத்து ஒரு 6 அறிவிப்பாளர்கள் இடம்பெறாங்க. அந்த 6 பேர்ல 4 பேர் பலவீனமான ஆட்கள். நபித்தோழருக்கு அடுத்து வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் 6 பேர் இடம்பெறாங்க. 6 பேர்ல 4 பேர் பலவீனமான ஆட்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி முழுக்க பலவீனமான அனைத்து அறிவிப்பாளர் தொடர்களும் பலவீனமான ஒரு செய்தியாக இருக்குது. குழந்தைக்கு முடியை மலித்து அந்த எடை அளவுக்கு வெள்ளிய தர்மம் செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய எந்த அறிவிப்பும் சரியான ஒரு அறிவிப்பாக இல்லை அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இரண்டாவதாக இதே சகோதரர் இன்னொரு கேள்வியையும் கேட்டிருக்கிறார், இன்னொரு செய்தி தொடர்பாகவும். அது என்ன செய்தினா, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ ஜஸ்ஸல் கபர், ரசூலுல்லா கபர் பூசப்படுவதையும் அலைஹி அதன் மீது அமருவதையும் அலைஹி அதன் மீது கட்டடம் எழுப்பப்படுவதையும் ரசூலுல்லா தடுத்தாங்க அப்படின்னு இடம்பெறக்கூடிய செய்தி. இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள். ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து அபூ சுபைர் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த அபூ சுபைர் மேல நம்ம ஏற்கனவே முதல் செய்தியில பார்த்தோம்னா தத்லீஸ் அப்படிங்கிறது, அதே விமர்சனம் இந்த அபூ சுபைர் அவர்கள் மேலையும் இருக்குது. அபூ சுபைர் அவர்கள் மேலையும் தத்லீஸ் செய்யக்கூடியவரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. அப்ப தத்லீஸ் செய்யக்கூடியவரா இருந்தா அவர் அன்னு கால போன்ற வார்த்தையை சொன்னா அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹத்தசனா சமிஅத்து போன்ற வார்த்தையை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த இடத்துல இந்த செய்தியில அபூ சுபைர் அவர்கள் ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இருந்து அறிவிக்கும் பொழுது அன் அப்படிங்கிற வார்த்தையை தான் போட்டு அறிவிக்கிறார். இதைத்தான் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர் மேற்கோள் காட்டுறார். இவர் தத்லீஸ் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு, இந்த செய்தியில் அன்னும் போட்டு அறிவிக்கிறாரு, இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளலாமா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வியா இருக்குது. ஆனா இந்த அறிவிப்புல அவர் அன் போட்டு அறிவித்தாலும் இமாம் முஸ்லிம் அவர்கள் இதற்கு அடுத்த இந்த செய்திக்கு அடுத்த செய்தியாகவே இன்னொரு அறிவிப்பாளர் தொடரை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த அறிவிப்பாளர் தொடர்ல அபூ சுபைர் அவர்கள் ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட நேரடியாக கேட்டதை போல சமிஅ ஜாபீர் இப்னு அப்துல்லா, ஜாபீர் இப்னு அப்துல்லா அவர்களிடம் நேரடியாக கேட்டார் என்ற வார்த்தையை போட்டு தெளிவான வார்த்தையை வைத்து அறிவிப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதனால இந்த செய்தி என்னது, இந்த செய்தியில் இருக்கக்கூடிய தத்லீஸ்ங்கிற விமர்சனம் நீங்கிவிடும். தத்லீஸ் செய்தாருன்னா அன்னு போட்டிருந்தாதான் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது, அல்லது கால அப்படின்னு சொல்லியிருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த செய்தியில சமிஅ அப்படின்னு தெளிவான வார்த்தை இடம்பெறுவதனால் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளத்தக்க செய்திதான். இந்த செய்தியில தத்லீஸ் என்கின்ற விமர்சனம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 2 செய்தியில முதல் செய்தி, அதாவது பிள்ளையினுடைய முடி அளவுக்கு ஏற்ப வெள்ளிய தர்மம் செய்யணும் அப்படிங்கிற செய்தி எல்லா அறிவிப்பாளர் தொடரும் பலவீனமா இருக்குது. இரண்டாவது, இந்த கபரு பூசப்படுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கிற செய்தியில தத்லீஸ் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விமர்சனம் அபூ சுபைர் அவர்கள் மேல இருந்தாலும் அவரு தான் அறிவித்ததை தெளிவான வார்த்தையை கொண்டு அறிவித்திருக்கிற காரணத்தினால சமிஅ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறதுனால அந்த செய்தி என்னது, சரியான செய்திதான் என்பதை நாம இந்த விஷயத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக திருவண்ணாமலையிலிருந்து அப்சல் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்கிறார், பூஜிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலாமா? ஏன்னா அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட பிராணியை தான் அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான், பூஜிக்கப்பட்டது பிரச்சனை இல்லை அப்படின்னு சிலர் சொல்றாங்க, முழுமையா விளக்கந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 செய்தியையும் ஒரு மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி, அபூ பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி. இந்த 2 செய்தியை மேற்கோள் காட்டி கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு பிராணி இருக்குது, உண்பதற்கு அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒரு பிராணி, ஒரு கோழி, ஆடு, மாடு, இது மாதிரியான ஒரு பிராணி இருக்குது. அது அறுக்கப்படும் பொழுது இறைவனுடைய பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்படுது. அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படல, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லிதான் அறுக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கணும். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படல, அதுக்கு பதிலா மற்றவர்களுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படுது. முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி அப்படின்னு பெயர் சொல்லி அறுக்கப்படுது. நான் ஒரு சாவுல மீது பாதுஷா அப்படின்னு பெயர் சொல்லி அறுக்கப்படுது.
அல்லது மாற்று மதத்தவர்கள் நம்பக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில நம்பக்கூடிய தெய்வங்களுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படுதுன்னா இந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அவர்களுக்காக அறுக்கப்படுது. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்காக ஒரு பிராணி அறுக்கப்படுது. பேரு சொல்லும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிடுறாங்க. ஆனா அறுக்கிறது யாருக்காக இருக்கிறாங்கன்னா அப்துல் காதர் ஜீலானிக்காக அறுக்கிறாங்க அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. பிராணிகள் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டா அதை சாப்பிடக்கூடாது. அதே சமயம் ஒரு தானியம் இருக்குது, ஒரு கோதுமை இருக்குது, அரிசி இருக்குது, உயிரினம் அல்லாத பொருள் இருக்குது, ஒரு சீனி இருக்குது. இத அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைத்திருப்பார்கள் என்றால் அதை சாப்பிட்டு கொள்ளலாம். அது ஹராம் இல்ல, அது ஹலால் தான் அப்படின்னு என்ன பண்றாங்க சில பேர் சொல்றாங்களே, இது சரியான்னு கேட்கிறார். இது சரியான கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல தடை செய்யப்பட்ட உணவுகளை பற்றி சொல்லும் பொழுது இன்னமா ஹர்ரமா அலைக்குமுல் மைத்தத்தை, அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதெல்லாம் தானாக செத்தது, ஒத்தம ரத்தம், ஒலஹ்மல் ஹின்சீர் பன்றியினுடைய இறைச்சி, வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு உணவுப் பொருள் சப்தமிடப்பட்டிருக்கும் என்றால் அது சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட பொருள்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல உயிரினத்தை மட்டும்தான் குறிக்கும்னு சுருக்குவதற்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு உணவுப் பொருள் சப்தமிடப்படுவது அப்படின்னு பொதுவாகத்தான் இருக்குது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்படுதுன்னா ஒரு பிராணி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைக்கப்படுது, அல்லாஹ் அல்லாதவருக்காக பூஜிக்கப்படுது. ஒரு அரிசி அல்லாஹ் அல்லாதவருக்காக பூஜிக்கப்படுது, ஒரு கோதுமை அல்லாஹ் அல்லாதவருக்காக பூஜிக்கப்படுது. இப்படி எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவருக்காக அது படையல் செய்யப்படும் என்றால் அந்த படையல் பொருள், அந்த பூஜிக்கப்பட்ட பொருள் உண்பதற்கு தடை செய்யப்பட்ட பொருள், அது ஹராம், அதை உண்பது அனுமதி அல்ல என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதே கருத்துல சூரத்துல் மாயிதாவுல 3வது வசனம், சூரத்துல் நஹ்ல்ல 115வது வசனம், சூரத்துல் அன்ஆம்ல 145வது வசனம் என்று இப்படி 4 இடங்கள்லையும் அல்லாஹ் இதே கருத்தை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த வசனத்தினுடைய ஒமா உஹில்ல சப்தமிடப்பட்டவை, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவையும் ஹராம் அப்படின்னு வருதுல, அதுல அந்த இடத்துல இறைவன் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை உஹில்ல அப்படிங்கிற வார்த்தை. இந்த உஹில்ல என்ற வார்த்தைக்கு அறுக்கப்பட்டதை மட்டும்தான் குறிக்கும் என்று ஒரு பொருள் கொடுக்கிற காரணத்தினாலதான் இது பிராணியை மட்டும் குறிக்கும், இது பூஜிக்கப்பட்ட மற்ற உணவுப் பொருட்களை குறிக்காது, உயிரினம் அல்லாத பொருட்களை குறிக்காது என்று என்ன செய்யறாங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இந்த முடிவு சரியா என்று கேட்டால் அது சரியான முடிவு அல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வார்த்தைக்கு சப்தமிடப்பட்டதுங்கிற அர்த்தம் ஆரம்பத்துல இருந்துச்சு, அது பின்னால் மாற்றப்பட்டு விட்டது. என்னன்னு மாற்றப்பட்டு விட்டது? அறுக்கப்படுதல் என்று மாற்றப்பட்டு விட்டது. ஏன்னா அன்றைக்கு அறுக்கும் பொழுதுதான் சப்தத்தை எழுப்புனாங்க, பிற்காலத்துல அது அறுக்கப்படுதல் என்ற பொருளுக்கு மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. பொதுவாக ஒரு வார்த்தையினுடைய சொல், ஒரு வார்த்தையினுடைய அசல் அர்த்தம் என்று ஒன்று இருக்கும். அந்த அசல் அர்த்தத்தோடு வேறு சில அர்த்தங்கள் சேருகிறது என்றால் அசல் அர்த்தம் இல்லாமல் போய்விடாது. இப்ப சப்தமிடப்படுதல் அப்படிங்கிறது உஹில்லவுக்கு அசல் அர்த்தம்னா அறுக்கப்படுதல் என்ற அர்த்தம் சேருகிற காரணத்தினால அசல் அர்த்தம் சப்தமிடுதல் என்கின்ற அர்த்தமே இல்லை என்று ஒருபோதும் ஆகிவிடாது. உதாரணத்துக்கு சலாத்து அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, இந்த சலாத்துங்கிற வார்த்தைக்கு நாம என்ன அர்த்தம் சொல்றோம்? தொழுகை அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். இப்ப இஸ்லாத்துல 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது. இந்த 5 வேளை தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்பு சலாத்துங்கிற வார்த்தை இருக்கத்தான் செஞ்சுச்சு. அப்ப சலாத்துங்கிற வார்த்தைக்கு 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு சலாத் என்றால் தொழுகை, 5 வேளை தொழுகக்கூடிய தொழுகைக்கு சலாத் என்று சொல்லப்படும். லுஹர் சலாத்து, லுஹர் தொழுக, அசர் சலாத்து, அசர் தொழுக, இப்படி சொல்லப்படும். இப்படி சொல்லப்படுகிற காரணத்தினால அதனுடைய அசல் அர்த்தம் இருக்குல்ல, சலாத்துக்கு என்ன அசல் அர்த்தம்? அருள் அப்படின்னு அர்த்தம் இருக்குது, துவா பிரார்த்தனை அப்படின்னு அர்த்தம் இருக்குது.
இந்த அசல் அர்த்தம் மாறிடுமா அல்லது இல்லாமலே போயிடுமான்னு கேட்டா இல்லாமலே போயிடாது. எந்த இடத்தில் தொழுகை என்ற அர்த்தம் வைப்பதற்கு ஆதாரங்கள் நிர்பந்திக்கிறதோ அந்த இடத்துல தொழுகை என்ற அர்த்தம் வைக்க வேண்டும். எந்த இடத்துல அசல் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆதாரங்கள் சொல்லுகிறதோ அந்த இடத்துல அசல் அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். பொதுவாக எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் இந்த தொழுகைங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கணும் என்ற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத பொழுது அதனுடைய பொது அர்த்தத்தை தான், அதனுடைய முதல் அர்த்தத்தை தான் நம்ம கொடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு லுஹர் சலாத்து அப்படிங்கிறோம்னா இந்த இடத்துல லுஹர் அருள் அப்படின்னு யாரும் அர்த்தம் வைக்க மாட்டோம். லுஹர் தொழுகை அப்படின்னு தான் அர்த்தம் வைப்போம். ரசுல்லா மேல சலாத்து அப்படின்னா என்ன அர்த்தம் வைப்போம்? ரசுல்லா மேல சலவாத்து சொல்றது, அல்லாஹ்விடத்துல அருளை வேண்டுவது அப்படின்னு அர்த்தம் வைப்போம். அந்த இடத்துல யாரும் ரசுல்லா மேல தொழுக அப்படின்னு அர்த்தம் வைக்க போறது இல்லை. அப்போ ஒரு இடத்திற்கு எந்த அர்த்தத்தை கொடுக்கணுமோ, ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் மாற்றப்படுதுன்னா ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னொரு அர்த்தத்தை தருகிறது என்றால் அந்த தரக்கூடிய அர்த்தம் புதிதாக வந்த அர்த்தம் எந்த இடத்துல பொருந்தி போகக்கூடியதாக இருக்கும் என்ற ஆதாரங்கள் சொல்லுகிறதோ அந்த இடத்துலதான் அந்த அர்த்தத்தை கொடுக்கணும். தொழுகை என்ற அர்த்தத்தை எந்த இடத்துல கொடுக்கணும்னு ஆதாரங்கள் சொல்கிறதோ அந்த இடத்துலதான் கொடுக்கணும். அந்த இடம் அல்லாத மற்ற இடங்களுக்கு பொது அர்த்தத்தை தான் வைக்க வேண்டும். இதுதான் ஒரு வார்த்தையை நாம பயன்படுத்துவதற்கான புரிந்து கொள்வதற்கான அடிப்படை. அதே மாதிரிதான் இந்த உஹில்ல அப்படிங்கிற வார்த்தை. உஹில்ல என்கின்ற வார்த்தையில சப்தமிடப்பட்டவை அப்படின்னு வருது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவை. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக சப்தமிடப்பட்டவைனா இறைவன் அல்லாதவருக்காக ஒரு உணவு படைக்கப்படுதுன்னா அது கால்நடையை படைக்கும் பொழுது அதை அறுத்து சப்தமிடுவார்கள். கால்நடை அல்லாத உணவை படைக்கும் பொழுது மற்ற தானியங்களை படைக்கும் பொழுது அறுக்காமல் அந்த பூஜிப்பார்கள், சப்தமிடுவார்கள். அப்ப இந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்பது பூஜிக்கப்படுவது, சத்தமிடுவது தானே தவிர அறுத்தலை மட்டும்தான் குறிக்கும் என்று மாறிவிட்டது அப்படின்னு என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாது. அதனுடைய அசல் அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு, சத்தமிடுதல்ங்கிற அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு என்பது பொருந்தாத ஒரு வாதமாக இருக்குது. அறுத்தல் என்பதையும் இது குறிக்கும். அதுல நம்ம என்ன செய்யல, மாற்று கருத்தை கொடுக்கல. ஏன் ஒருத்தர் ஒரு கடவுளுக்காக ஒரு பிராணியை பூஜிக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல அது என்னதான் கொடுக்கணும், அறுத்தல் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கணும். ஆனால் அதை மட்டும்தான் கொடுத்தாகணும் அப்படின்னு தான் இந்த சொல் நிர்பந்திக்குதா? அப்படி எந்த நிர்பந்திக்கல. அப்ப ஒரு சொல்லினுடைய பொது அர்த்தம் என்பது சப்தமிடுதல் இருக்கின்ற பொழுது அதிலே அறுத்தலையும் குறிக்கும், அறுத்தல் அல்லாத மற்ற உணவுப் பொருட்களை அது உள்ளடக்கும் என்கின்ற வகையில ஒரு சொல் அமைப்பு இருக்கின்ற பொழுது அதை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே அதனுடைய சட்டத்தை சுருக்குவதாக இருந்தால், பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய பொருள் பரந்துபட்ட ஒரு சட்டத்தை தருகின்ற பொழுது அதை அறுத்தல் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வளையத்திற்குள்ளே மட்டும் சுருக்குவதாக இருந்தால் அதற்கு அதை ஹாசாக்குவதற்கு, குறிப்பாக்குவதற்கு தனி ஒரு ஆதாரம் காட்டணும். அப்படி ஏதாவது ஆதாரம் காட்டப்படுதா? தஃசீர்கள்ல இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. தஃசீர்கள்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, அறுக்கும் பொழுது அவங்க சத்தத்தை எழுப்புவாங்க, அறுக்கும் பொழுது அவர்கள் சத்தத்தை உயர்த்துவார்கள் என்று சொல்லப்படுது. நம்ம அதை மறுக்கவே இல்லையே. அறுக்கும் பொழுது சத்தத்தை உயர்த்துவாங்க, அறுக்கும் பொழுது சத்தத்தை உயர்த்துவதை போல அங்கே அடிப்படை என்பது அறுத்தல் மட்டும் கிடையாது. அறுக்கும் பொழுது சத்தத்தை உயர்த்துவதை போல அல்லாஹ் அல்லாதவர்க்காக அறுக்கிறது அல்லாமல் மற்ற பொருட்களை படைப்பதாக இருந்தால் அந்த இடத்துல சத்தத்தை உயர்த்துவாங்க, அந்த இடத்துல அதை வைத்து பூஜை செய்வார்கள். ஒரு அரிசியை வைத்து பூஜை செய்வார்கள், ஒரு கோதுமையை வைத்து பூஜை செய்வார்கள். அப்போ ஒரு பிராணியை தொடர்பாக வந்தால் அந்த இடத்துல அறுத்து பூஜை செய்தல், பிராணி அல்லாததாக வந்தால் அறுக்காமல் பூஜை செய்தல், இப்படித்தான் இந்த சொல்லை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இது அறுத்தலை மட்டும்தான் குறிக்கும் என்று சொல்வதற்கு தனி ஒரு ஆதாரம், அதை ஹாசாக்குவதற்கு தனி ஒரு ஆதாரம் வேண்டும். அப்படி எந்த ஒரு ஆதாரம் முன்வைக்கப்படறது இல்லை. அதனாலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இரண்டு மாதிரியுமே மொழிபெயர்ப்பாங்க. அறுக்கப்படுதல் அப்படிங்கிறது மொழிபெயர்ப்பாங்க, சப்தமிடப்படுதல் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. ஏன்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்று பரந்துபட்ட சட்டத்தை வழங்கக்கூடிய அர்த்தம். அதை குறிப்பாக்கி ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளே சுருக்குவதாக இருந்தால் அதற்கு தனி ஒரு குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக காட்டணும், அல்லது தனி ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டணும். இது ஹாசு, இது அறுத்தலை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு காட்டணும். அப்படி எந்த ஒரு ஆதாரமே காட்டப்படுறது கிடையாது. அதே மாதிரி மார்க்கத்துல ஒரு பொதுவான ஒரு அடிப்படையை விளங்கிக்கணும். என்ன அடிப்படை அப்படின்னா, ஒரு சட்டம்
ஒரு பெரும்பான்மை செயலை முன்னிறுத்தி சொல்லப்படுது அப்படின்னா அந்த செயலுக்கான சட்டமாக, அந்த பெரும்பான்மை சூழலை மையமாக வைத்து ஒரு சட்டம் சொல்லப்படுதுன்னா அந்த சூழலுக்கான சட்டம்னு மட்டும் அதை எடுத்துக்கொள்ள கூடாது. உதாரணத்துக்கு வலா தக்துலு அவுலாதக்கும் மின் ஹஷியத்தி இம்லாக், அதாவது பசியின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அப்படின்னு வருது. பசியின் காரணமாக உங்கள் பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். இப்ப எந்த இடத்துல சட்டம் எடுக்கிறதா இருந்தா என்ன சட்டம் எடுக்கணும்? குழந்தைய கொல்லக்கூடாதுன்னு தான் சட்டம் எடுக்கணும். பசியின் காரணமாகத்தான் கொல்லக்கூடாது, மத்த காரணமா இருந்தா கொன்று கொள்ளலாம். இப்படி யாராவது சட்டம் எடுக்கலாமா? இப்படி சட்டம் எடுக்க முடியாது, சட்டம் எடுக்க கூடாது. ஏன்? அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பசியை முன்னிறுத்தித்தான் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், பஞ்சத்தை முன்னிறுத்தித்தான் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். அந்த பெரும்பான்மை காரணம் அங்கே முன்வைக்கப்படுது. அதனால பசி காரணமா மட்டும்தான் கொல்லக்கூடாது, மத்த காரணத்துக்காக கொண்டு கொள்ளலாம் என்று சட்டம் எடுக்க முடியாது. குழந்தையை கொல்லக்கூடாது என்றுதான் என்ன செய்யணும்? சட்டம் எடுக்கணும். அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல 2வது அத்தியாயம் 283வது வசனத்துல கடனை பற்றி சொல்லும் பொழுது, கடனை என்ன செய்யணும்? நீங்க எழுதி வச்சிங்க. ஒயின் குன்தும் அலா சஃபரின் வலம் தஜிது காத்திபன், எழுதுவதற்கு எழுத்தரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், எப்போ? நீங்க பயணத்துல இருந்து எழுதுவதற்கு எழுத்தரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஃபரிஹானுன் மக்பூலா, அப்போது அடைமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. நீங்க பயணத்துல இருக்கிறீங்க, கடன் ஒருத்தருக்கு கொடுக்கணும், எழுதுவதற்கு எழுத்தர் இல்ல, இப்போ என்ன பண்ணுங்க? நீங்க அடைமானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு வருது. இப்ப இதை வச்சுட்டு பயணத்தில் எழுத்தர் கிடைக்காவிட்டால் தான் அடைமானத்தை பெற்றுக்கொள்ளணும், உள்ளூர்ல எழுத்தல் கிடைக்காவிட்டாலும் பிரச்சனை இல்ல, அடைமானமும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை, இப்படி சட்டம் எடுக்க முடியுமா? அன்றைய கால சூழல்ல பெரும்பான்மை காரணம் என்பது எழுத்தர் கிடைக்காமல் போகிற சூழல் என்பது பயணத்துலதான் இருந்தது. அப்படி பயணத்துல இருக்கும் பொழுது எழுத்தர் கிடைக்காமல் போகும் பொழுது அடைமானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அன்றைய கால சூழலை பொறுத்தவரையில அந்த பெரும்பான்மை காரணத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படுதே தவிர அது மட்டும்தான் காரணம் என்று என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. எந்த ஒரு காரணம் இருந்தாலும், பயணத்துல இருந்தாலும் சரி, உள்ளூர்ல இருந்தாலும் சரி, எழுத்தர் கிடைக்கவில்லை என்றால் அந்த எழுத்தர் கிடைக்காத பொழுது அடைமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் என்று சட்டமே தவிர, அதைத்தான் சட்டமாக எடுக்க வேண்டுமே தவிர இத பயணத்துல இருந்தால்தான் இந்த சட்டம் பொருந்தும்னு என்ன பண்ண முடியாது? சட்டம் எடுக்க முடியாது. அதே மாதிரி புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 3 பேர் அல்லாஹ் பார்க்க மாட்டான், மறுமையில அவர்களை பேச மாட்டான், அவர்களை தூய்மை செய்ய மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்குதுன்னு வரும். அதுல ஒரு நபர் யாருன்னா, அவர் வியாபாரம் செய்யும் பொழுது அசருக்கு பிறகு, அசர் நேரத்திற்கு பிறகு வியாபாரம் செய்தார் என்றால் அவர் பொய் சத்தியம் செய்வார், இவரையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மறுமையினால பார்க்க மாட்டான்னு வருது. அப்ப லொஹருக்கு பிறகு பொய் சத்தியம் செஞ்சா பாவம் இல்ல, அசருக்கு பிறகு பொய் சத்தியம் செஞ்சாதான் பாவம்னு சொல்ல முடியுமா? அன்றைய காலத்துல பெரும்பான்மையான இது போன்ற பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அசர் நேரத்துக்கு பிறகுதான் இது போன்ற வேலைகளை செய்து வந்தார்கள். அந்த பெரும்பான்மை காரணத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லப்படுகிற காரணத்தினால அசர் நேரத்துக்கு பிறகு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும், இந்த தடை பொருந்தும். லொஹர் நேரத்துக்கு பின்னாடி பொய் சத்தியம் சொல்லிக்கலாம், ஃபஜருக்கு பின்னாடி பொய் சத்தியம் சொல்லிக்கலாம். இப்படி யாராவது சட்டம் எடுப்போமா? இப்படி யாரும் சட்டம் எடுக்க மாட்டோம். அப்போ ஒரு பெரும்பான்மை சூழலை முன்னிலைப்படுத்தி ஒரு சட்டம் சொல்லப்படுகிறது என்றால் அது அதற்கான சட்டம் மட்டும் கிடையாது, அந்த சட்டம் அதற்கு மட்டும் பொருந்தக்கூடியது என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது எல்லாவற்றையும் தான் எடுத்துக்கொள்ளும். அது அதனுடைய மைய பொருள் என்ன என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். அது மாதிரிதான் இங்க சப்தமிடப்பட்டவை அப்படின்னு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். சப்தமிடப்பட்டவை என்று வரும் பொழுது அன்றைக்கு அறுக்கும் பொழுது பெரும்பான்மையாக சப்தமிட்டார்கள், அறுக்கும் பொழுதுதான் என்ன பண்ணாங்க? பெரும்பான்மையாக சப்தமிட்டாங்க. அதனால அறுத்தலை மட்டும்தான் இது குறிக்கும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்படுவதுதான் இதுல நோக்கம். அறுக்கப்படுவதை மட்டும்தான் எடுத்துக்கணும், இத மற்றவைகள் எடுக்கக்கூடாது, உணவுப் பொருட்கள் எடுக்கக்கூடாது என்பது இதனிலிருந்து எடுக்கக்கூடிய நோக்கம் கிடையாது. இதுல நோக்கம் என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்வது.
அல்லாஹ் அல்லாதவருக்காக ஒரு உணவை படைப்பது, அது அறுத்து படைச்சாலும் சரி, அறுக்காம இருக்கக்கூடிய உயிரினங்கள் அல்லாத பொருட்களை படைச்சாலும் சரி, இறைவன் அல்லாதவர்களுக்காக படைக்கப்பட்டால் அந்த உணவு ஹராம், அந்த உணவு தடை செய்யப்பட்ட உணவு என்ற ஒரு பொது சட்டத்தை தான் இதிலிருந்து எடுக்க வேண்டுமே தவிர குறிப்பிட்ட வளையத்திற்குள்ளே இதை சுருக்குவதாக இருந்தால், ஹாஸாக ஆக்குவதாக இருந்தால், இந்த சட்டத்தை ஒரு தனித்துவ சட்டமாக அறுத்தலை மட்டும் குறிக்கின்ற சட்டமாக மாற்றுவதாக இருந்தால் அதற்கு தனி ஆதாரம் வேண்டும். அப்படி ஒரு ஆதாரத்தை இந்த கருத்தை சொல்பவர்கள் யாரும் என்ன செய்யறது இல்ல, முன்வைக்கிறது கிடையாது. இப்ப இதுக்கு கூடுதல் ஆதாரமாக இந்த கேள்வி கேட்ட சகோதரரை என்ன பண்றாருன்னா ஒரு 2 செய்தியை மேற்கோள் காட்டி இருக்கிறாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பான ஒரு செய்தி, இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட செய்தி கிடையாது. இவர் மேற்கோள் காட்டின 2 செய்தியுமே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பான செய்தியாக இருந்தாலும் சரி, அபூ பர்ஸா ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பான செய்தியா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கிடையாது. இது நபி தோழருடைய ஒரு கூற்றாக செயலாகத்தான் என்ன செய்து இடம்பெறுது. என்னன்னா ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வந்து கேட்டாங்களாம், எங்களுக்கு வந்து நெருப்பு வணிகிகள் அண்டை வீட்டுக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில விழா காலம் வருது, அப்போது எங்களுக்கு அன்பளிப்புகள் செய்யறாங்க, அதை நாங்க வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த நாளுக்காக அவங்க அறுக்கப்பட்டதை தந்தாங்கன்னா அதை நீங்க என்ன செய்யாதீங்க, உண்ணாதீங்க. தானிய வகைகள் இருந்து, காய்கறி வகைகளிலிருந்து, தாவர வகைகளிலிருந்து தந்தாங்கன்னா அதை நீங்க என்ன செய்யுங்க, சாப்பிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி இடம்பெறுது. இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய கூற்று. சரியா? இப்ப இதை வச்சு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு நெருப்பு வணங்கி அவங்களுடைய பண்டிகையில அறுக்கப்பட்ட உணவை உண்ண வேணாங்கிறாங்க, அதே சமயம் மற்ற உணவை தாவர வகைகளை எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னு வருது. இந்த செய்தியில பூஜிக்கப்பட்ட உணவுன்னு என்ன செய்யல, தெளிவான வார்த்தை வரல. இந்த உணவு பூஜிக்கப்பட்டதுன்னு, பொதுவாகவே ஒரு நெருப்பு வணங்கி அறுத்தது சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது. சரி, இந்த செய்தியில லிதாலிக்கல் யௌமுன்னு வருது, அந்த நாளுக்காக அறுக்கப்பட்டதுன்னு வருது. அந்த நாளுக்காக அறுக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாது, தாவர வகை உணவாக இருந்தா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வருது. இதை வச்சு அப்ப பாத்தீங்கன்னா அந்த விழாவுக்காக அவங்க வந்து பூஜை செஞ்சு தர்றாங்கன்னா அப்போ வந்து என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வைக்கிறாங்க. இதுல பூஜை செய்ததுங்கிறது என்ன செய்யல, எந்த இடத்திலையும் இடம்பெறவில்லை. இதுல என்ன இடம்பெறுது, அவங்களுக்கு ஒரு விழா காலம் வரும், அந்த நாளுக்காக அறுப்பாங்க, அப்ப அறுக்கும் பொழுது தருவாங்க, சாப்பிடலாமா, அறுத்து தந்தாங்கன்னா சாப்பிடாதீங்க, தாவரத்தை தந்தாங்கன்னா சாப்பிட்டுங்க அப்படின்னு வருது. அறுத்து தந்தாங்கன்னா சாப்பிடாதீங்கன்னா இது பூஜை செய்த உணவுக்கு மட்டுமா பொருந்தும்? ஒரு நெருப்பு வணங்கி எதை அறுத்தாலும் தானே சாப்பிடக்கூடாது, அவன் அல்லாஹ்வை நம்பலைல. அப்ப அல்லாஹ்வை நம்பாதவன் எதை அறுத்தாலும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அப்ப இது பூஜை செய்யப்பட்ட உணவை பற்றி பேசக்கூடிய செய்தி முதல்ல கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த செய்தி பலவீனமான செய்தி வேற. இது முதல்ல நபித்தோழருடைய கூற்றுதான், இது ஹதீஸ் கிடையாது. முதல்ல நபித்தோழருடைய செயல் கூட ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர்ல இடம்பெற்றது கிடையாது. இதுல இடம்பெறக்கூடிய காபூஸ் இப்னு அபி லிபியான் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளரை பற்றி ஏராளமான அறிஞர்கள் விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்க இவர் லைசபிதாக்க, இவர் ஒரு பொருட்டாக இல்ல அப்படின்னு என்ன பண்றாரு, சொல்றாரு. யஹ்யா இப்னு மயின் ஒரு தடவை சிக்கத்துன்னு சொல்றாரு, இன்னொரு தடவை லஈஃபுல் ஹதீஸ், இவர் பலவீனமான ஹதீஸ் துறையில பலவீனமானவர் அப்படிங்கிறாரு. இமாம் அபு ஹாத்தம் யுக்தபு ஹதீசுஹு வலா யுஹ்தஜு பிஹி, இவருடைய ஹதீஸை எழுதி வச்சுக்கலாம், ஆனா அதை ஆதாரமா எடுத்துக்க முடியாது, இவர் வந்து ஒரு ஆதாரமா ஆத்தன்டிக்கா எடுக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாரு. நசாஇ இமாம் லைசபில் கவி, இவர் பலமானவர் இல்லை அப்படிங்கிறாரு. லஈஃபுன் அப்படிங்கிறாரு. இப்படி பல இமாம்கள் இவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான் அவர்கள் கான ரதி அல் ஹிஃபுல், இவர் வந்து ரொம்ப மோசமான மனநத்தன்மை உள்ளவர், இவருடைய ஹதீஸ் என்ன செய்யுது, ரொம்ப மோசமான மனநத்தன்மை உள்ளவர், இவருடைய செய்தி என்ன செய்ய முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இமாம் இப்னு ஹிப்பான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி அறிவிப்பாளர் தொடரே பலவீனமான செய்தி, இது ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியும் கிடையாது, இது ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய சொந்த கூற்று. அதுலயுமே பூஜிக்கப்பட்ட உணவு தான் அப்படின்னு என்ன செய்யறது இல்ல, அது அப்படி ஒரு நிலை இல்ல. பொதுவா எந்த ஒரு விழா காலமா இருந்தாலும் அந்த நாளுக்காக ஒரு உணவு செய்வாங்க, விசேஷ உணவு செய்வாங்க, ஸ்பெஷல் உணவு செய்வாங்க, கறி எடுப்பாங்க, அதை வாங்கி அண்டை வீட்டுக்காரர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு மகிழ்ச்சியை பரிமாறி இருப்பாங்க. அப்படி கொடுக்கப்படுகின்ற உணவாகத்தான் இந்த செய்தி பேசப்படுதே தவிர மற்றபடி பூஜிக்கப்பட்ட உணவை பற்றி பேசப்படுகின்ற செய்தியாக இந்த செய்தி இல்லை. அப்படி இருந்தாலும் அது என்னது, பலவீனமான செய்தி, அது நபித்தோழருடைய கூற்றும் வேற. அடுத்து அபூ பர்ஸா அவங்க சம்பந்தமாக இடம்பெறக்கூடிய செய்தி இதேதான். இதே நெருப்பு வணங்கி பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கிறாரு. நைரூஸ் மிஹ்ரஜான் அப்படிங்கிற பண்டிகைக்காக அவங்க அன்பளிப்பு தருவாங்க.
அப்ப வந்து அபூபர்ஸா தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுவாரா, பழம் ஏதாவது தந்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுங்க, அது அல்லாதது தந்தாங்கன்னா நீங்க வந்து என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்க, அதை வந்து திருப்பி கொடுத்துருங்க, உயிரினமா இருந்தா திருப்பி கொடுத்துருங்க, பழம் ஏதாவது தந்தா சாப்பிட்டுங்க அப்படிங்கிறாங்க. இதுலயும் பூஜிக்கப்பட்டதுன்னு என்ன செய்யல, வரல. அந்த நாள்ல மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கலாம், உணவை பரிமாறி இருக்கலாம். அப்படி வழங்கப்பட்ட உணவை போன்றுதான் இந்த செய்தி பேசுது. பழம் அது யாரு கொடுத்தாலும் அது என்னதான் வாங்கிக்கலாம், பூஜிக்கப்படாத வரை அது வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு உயிரினமாக இருந்தால் அது ஒரு நெருப்பு வணங்கியால் அறுக்கப்படுது, அது பூஜிக்கப்படுது, பூஜிக்கப்படலை. ஒரு நெருப்பு வணங்கியால் அறுக்கப்படுதுன்னா அந்த உணவு சாப்பிடக்கூடாதானே, அந்த பிராணியை சாப்பிடக்கூடாதானே, அதை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இந்த செய்தி இருக்குது. சரி, இந்த செய்தி ஹதீஸ் கிடையாது, அபூபர்ஸா அவர்களுடைய சொந்த கூற்று. இதுவும் சரியான செய்தியா இருக்குதான்னு பார்த்தா இந்த அறிவிப்பாளர் தொடர்லையும் ஹசன் பின் ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறார். இவர் தன்னுடைய தாயாரிடமிருந்து அறிவித்ததாக அந்த அறிவிப்பாளர் தொடர் இடம்பெறுது. அல் ஹசன் பின் ஹக்கீம் அன் உம்மிஹி அப்படின்னு இடம்பெறுது. இந்த உம்மிஹி அப்படின்னா அவருடைய தாயார் அப்படின்னா யாரு, அவங்களோட தாயார் பேர் என்ன அப்படிங்கிற விவரம் இதுல இல்ல. தாரிகுல் கபீர் அப்படிங்கிற புகாரி இமாமுக்குரிய ஒரு நூல்ல இவரை பற்றி பேசும் பொழுது, ஹசன் இப்னு ஹக்கீமை பற்றி பேசும் பொழுது, ஓ உம்முஹு மௌலாத்து லி அபி பர்ஸா, அவருடைய தாய் அபூபர்ஸாவுடைய அடிமை பெண்ணாக இருந்தாங்க. ஹசன் இப்னு ஹக்கீமுடைய தாயார் வந்து அபூபர்ஸா அவர்கள்ட்ட அடிமை பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இந்த விவரம் மட்டும்தான் இவருடைய தாய் பற்றி இருக்குது. சரி, அபூபர்ஸாவுடைய அடிமை பெண்ணா யார் இருந்தாங்க, அவங்களுக்கு பேரு எதுவும் கிடைக்குதான்னு பார்த்தா காஷிஃப் அப்படிங்கிற அறிவிப்பாளர் தொடர்பான நூல்ல உம்முல் அஸ்வது மௌலாத் அபி பர்ஸா, அபூபர்ஸாவுடைய அடிமை பெண்ணான உம்முல் அஸ்வது அப்படிங்கிற ஒரு பெண்மணி கிடைக்கிறாங்க. அவங்கதான் இவங்களாங்கிறதும் கன்ஃபார்ம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. கிடைக்கக்கூடிய அபூபர்ஸாவுடைய அடிமை பெண்ணு கிடைக்கக்கூடிய ஒரு ஆளு வந்து யாருதான், உம்முல் அஸ்வதுங்கிற பெண்ணு தான். இவங்களும் சரியானவங்களான்னு கேட்டா நசாயி இமாம் இவங்களை பத்தி சொல்றாரு, கைரு சிக்கத்து, இவங்க நம்பகமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இமாம் இஜ்லி மட்டும்தான் இவங்களை சிக்கத்துங்கிறார். இமாம் இஜ்லி மட்டும்தான் இந்த அம்மையார சிக்கத்து நம்பகமானவருங்க அப்படிங்கிறாரு. நசாயி இவங்க நம்பகமானவங்க இல்லைங்கிறாங்க. பொதுவாக ஒரு அறிவிப்பாளரை மற்ற விமர்சகர்கள் அறிவிப்பாளரை எடை போடக்கூடியவர்கள் நம்பகமானவர்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது இஜ்லி இமாம் மட்டும் ஒருத்தவங்களை நம்பகமானவன்னு சொல்றாங்கன்னா இவருடைய இந்த நச்சான்று சான்றாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஏன்னா இவர் அறிவிப்பாளர்களை எடை போடுவதுல ஒரு அலட்சிய நிலையில உள்ளவர். முத்தசாஹில்மாங்க இப்னு ஹிப்பான் இமாம சொல்லுவாங்கல்ல, இவர் வந்து யாருன்னு தெரியாதவங்களை கூட, யாருன்னு அறியப்படாதவங்களை கூட சிக்கத்துன்னு சொல்லிடுவாங்கன்னு, அது போன்ற ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் தான் இமாம் மிஜ்லி அவர்கள். அப்ப இவர் மட்டும்தான் சிக்கத்து நம்பகமானவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர வேற யாரு இவரை வந்து என்ன பண்ணல, இந்த உம்முல் அஸ்வதுங்கிற அம்மையாரை பற்றி எந்த ஒரு கருத்தும் வேற எந்த ஒரு கருத்து வரல. வந்திருக்கிற ரெண்டே கருத்து, ஒன்னு இமாம் இஜ்லி சிக்கத்து நம்பகமானவங்க அப்படின்னு இருக்கிறாங்க, நசாயி இமாமு நம்பகமானவர் இல்லைன்னு இருக்கிறாங்க. இப்ப இஜ்லி அவர்களுடைய கருத்தை விட இமாம் நசாயி அவர்களுடைய கருத்தை தான் இது விஷயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த செய்தியும் என்னவா இருக்குது, அறிவிப்பாளர் தொடர் ரீதியா பலவீனமானதா இருக்குது. அறிவிப்பாளர் தொடர் ரீதியா பலவீனமா இல்லைன்னா கூட, ஒரு பேச்சுக்கு இல்லைன்னா கூட இது நபித்தோழர் சம்பந்தப்பட்ட செய்தி ஒண்ணு. ரெண்டாவது, இதுல பூஜிக்கப்பட்டதை பற்றி பேசப்படல. விழா காலங்கள்ல ஒரு அன்பளிப்பாக பரிமாறிக்கொள்ளப்படும்ல, அது மாதிரி கொடுக்கப்படுகின்ற உணவாகத்தான் பேசப்படுதே தவிர மகிழ்ச்சிக்காக பரிமாறிக்கொள்ளப்படுகின்ற உணவை பற்றி பேசப்படுதே தவிர இது பூஜிக்கப்பட்ட உணவை பற்றி பேசப்படல. எப்படி அது பூஜிக்கப்படலைனாலும் ஒரு நெருப்பு வணங்கி அறுத்து கொடுத்தா அது என்ன செய்ய முடியாதா, சாப்பிட முடியாதா, அந்த பொது சட்டத்தை தான் இது சொல்லுதே தவிர பூஜிக்கப்பட்ட உணவை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியும் பேசல, இந்த செய்தியும் பேசல. அப்போ இந்த உஹில்ல அப்படிங்கிற சப்தமிடப்பட்டது அப்படிங்கிற வார்த்தைக்கு அறுக்கப்பட்டதை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு குறிப்பாக்குவதற்கு, ஹாஸாக்குவதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே குரானிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ இல்ல. பரந்துபட்ட அர்த்தம் உள்ள ஒரு சொல்லாக இருக்கின்ற பொழுது அறுக்கப்பட்டதை குறிக்காதுன்னு நம்ம என்ன செய்யல, சொல்லல. அறுக்கப்பட்டதையும் குறிக்கும், அறுக்கப்படாத மற்ற தானிய உணவுகள், அரிசி பருப்பு போன்ற உணவுகளையும் குறிக்கும். இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய வகையில தான் இது இந்த சொல் இருக்கிறதே தவிர அறுக்கப்பட்டதை மட்டும் இதை குறிக்கும் அப்படின்னு ஹாஸாக்குவதாக இருந்தால், குறிப்பாக்குவதாக இருந்தால் அதற்கு தனி ஆதாரம் என்னும். அப்படி ஒரு தனி ஆதாரம் யாராலையும் சொல்லப்படலை. என்ன கேட்கிறாங்கன்னா, அப்ப நான் அரிசி விதைக்கும் பொழுது பூஜை பண்றாங்க, அப்ப நீங்க அரிசியை சாப்பிடாம இருப்பீங்களான்னு கேட்கிறாங்க. அரிசி பொதுவாக விவசாயம் செய்யறவங்க பூஜை செய்வாங்க.
ஒட்டுமொத்த அரிசியை வச்சு என்ன செய்யறது இல்ல, யாரும் பூஜை பண்றது கிடையாது. என்ன பண்ணுவாங்க, நல்ல விளைச்சல் வரணும்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. நல்ல விளைச்சல் வரணும்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த கடவுளுக்காக எதை படைக்கிறாங்கன்னு பார்க்கணும். அந்த கடவுளுக்காக எதை படைப்பாங்க, ஒரு 2 கதிர் எடுத்து படைப்பாங்க, அல்லது ஒரு படி நெல் எடுத்து படைப்பாங்க. இதுதான் படைக்கப்பட்ட உணவே தவிர அந்த ஒட்டுமொத்த வயலுமே படைக்கப்பட்ட உணவுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவங்க துவா செய்வாங்க, அவங்களுடைய தெய்வங்கள்ட்ட அவங்க என்ன செய்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்க. அதற்காக என்ன ஆயிடாது, உணவு ஹராம் ஆயிடாது. அவங்க எதை படைக்கிறாங்க, ஒரு 2 கதிரை எடுத்து படைப்பாங்க, அல்லது ஒரு படி நெல் எடுத்து படைப்பாங்க. இப்படித்தான் படையல்கள் அங்க நடக்குமே தவிர ஒட்டுமொத்த நெல் மூட்டைக்கும், ஒட்டுமொத்த உளுந்து மூட்டைக்கும், ஒட்டுமொத்த கோதுமை மூட்டைக்கும் என்ன செய்யப்படாது, கடவுளுக்காக படைக்கப்படாது. இன்னும் சொல்ல போனா அந்த படைக்கப்பட்ட நெல் அவங்க புனிதமாக பார்ப்பாங்களே தவிர அதை விற்பனைக்காக என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க வைக்க மாட்டாங்க. அப்ப இந்த வாதங்கள் எல்லாம் சரியில்லாத ஒரு வாதமாக இருக்குது. அப்ப வமா உஹில்ல அப்படிங்கிற வார்த்தை சப்தமிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு அசல் அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. அது மாற்றப்பட்டுடுச்சுன்னா, அது அறுக்கப்பட்டதுக்கு மாற்றப்பட்டுடுச்சுன்னா அறுக்கப்பட்டதையும் குறிக்கும். அதற்காக சத்தமிடப்பட்டது அப்படிங்கிற அர்த்தமே இல்லை என்று நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. எனவே பிராணிகள் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டால் தான் உண்ணக்கூடாது, தானியங்கள் பூஜிக்கப்பட்டால் உண்டு கொள்ளலாம் என்ற கருத்து சரியான கருத்து அல்ல. எந்த உணவுப் பொருள் அல்லாஹ் அல்லாதவருக்காக பூஜிக்கப்பட்டாலும் அது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உணவுதான். இந்த ஒரு பொது சட்டத்தை தான் அந்த வசனம் தருகிறது என்பதற்கு ஏராளமான ஆதாரங்களையும் நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அப்ப இதுதான் இந்த வசனம் தரக்கூடிய கருத்தை தவிர அறுக்கப்பட்ட உணவை மட்டும்தான் குறிக்குங்கிறது சரியான கருத்தாக இல்லை என்பதை நாம தெரிஞ்சுக்கணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.